ஓகே. இன்னைக்கு காலையில உங்களுடைய ப்ரோக்ராம் ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய 2 டாபிக் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு சால்வேஷன், ரெண்டாவது அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். நான் நிறைய கதைலாம் சொல்ல மாட்டேன், சரியா? நீங்க முடிக்கணும்ன்றதுக்காக கதை சொல்றேன். சால்வேஷன் அண்ட் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன். உங்களுடைய பேச்சை நான் கேட்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். நீங்க எவ்வளவு வேகமா இன்டராக்ட் பண்றீங்களோ அவ்வளவு வேகமா என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். தமிழே தெரியாதுன்றவங்க யாரும் இருக்கீங்களா? இங்கிலீஷ் மட்டும்தான் எனக்கு தெரியும்ன்றவங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல, சரி, தமிழ்ல தான் பேசுறேன். சால்வேஷன், இந்த வேர்டு எப்பமாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் என்ன படிக்கிறோமா? 10th படிக்கிறீங்க. ஓகே, சரி. இந்த வார்த்தையை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கியா? ஏதாவது ஃப்ரெண்ட்ல உட்காரக்கூடாதுன்னு அப்பவே சொன்னேன்னு சொல்லி பின்னாடி இருந்து மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சொல்லுமா, கேட்டிருக்கியா? என்னமா ஸ்கூல்ல? ஓகே, ஸ்கூலுடைய இதுல வந்து சால்வேஷன் ஆர்மி அந்த மாதிரி கொடுத்திருக்கோம் இல்லையா? ஓகே, வெரி குட். வேற நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? படமே ரட்சண்யம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பாப்பா என்ன சொல்றாங்கன்னா ரட்சண்யம் சொல்லி வார்த்தை சொல்றாங்க. ரட்சிப்பு, அதான் படிக்க போறோம். ஓகே, நம்ம கேட்கலாம், எதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்துல வந்து நாங்கெல்லாம் 2K கிட்ஸ், எங்களுக்கு டேட்டாவை யூஸ் பண்றதோ அல்லது இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்றதோ எங்க அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீங்களா யாரு? 90s கிட்ஸ். அதுவும் நீங்க என்னைய வந்து வயசால ஆளே ஆக்கிடுவாங்க. ஒரு கேம்ப்ல ஒரு தம்பி கேட்டான், உங்களை வந்து அங்கிள்னு கூடவா கிராண்ட் ஃபான் கூட நீ எதனாலும் கூட, அது எனக்கு என்ன செய்யல, கவலை இல்ல. அங்கிள்னாலும் நீ கூப்பிடலாம், கிராண்ட் ஃபான் கூட்ட நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். நான் 50+. ஓகே, சரி. இந்த ரட்சிப்புனா என்னன்றதை பத்தி படிக்க போறோம். ஓகே, சரி. இப்ப என்ன கேள்வினா, இங்க உட்கார்ந்துருக்க நம்முடைய உள்ளத்துல அநேகருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வெளியே பார்க்கறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் ஒழுங்கா போறேன், பைபிள் வீட்டுல அப்பா அம்மா திட்டுறாங்கன்றக்காக வாசிக்கிறேன். ஆனா ரியலா தனியா உட்கார்ந்து இருக்கும் போது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல சம்திங் மிஸ்ஸிங். இது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது. உதடுகள் சிரித்தாலும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் மாதிரி ஒரு மாஸ்க் முகத்துல போட்டுட்டு இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது வேற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அநேகத்தில் நம்ம யோசிக்கக்கூடிய கேள்வி, இந்த கிறிஸ்டியானிட்டி என்னுடைய உண்மையான தேவையை சந்திக்குமா? அதான் கேள்வி. என்ன யோசிக்கிறோம்னா, இந்து குடும்பத்துல பிறந்தவங்க இந்துக்கள், இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவர்கள் இஸ்லாமியர். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், அதனால நான் கிறிஸ்தவன் சொல்லி யோசிக்கிறேன். ஆனா இந்த சால்வேஷன்ன்றது வந்து லைஃப டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காரியம். உலகத்துல ஒன்று நான் உண்மையாகவே வாழ்கிறேனா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம். சால்வேஷன் இஸ் லைஃப் ஆர் டெத். ஒரு சிலருக்கு நீட் அப்படி இருக்கலாம், ஒரு சிலருக்கு உங்களுடைய இன்டர்வியூ அப்படி இருக்கலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப். ஒரு கதை சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கணும். இன்னொரு கதை, இந்த வேப்பமூடு ஜங்ஷன் சொல்லி நாகர்கோயில்ல ஃபேமஸான ஒரு ஜங்ஷன் இருக்கு. நான் ஒரு தடவை அங்க போயிருக்கேன், நான் சிவகாசியில தான் இருக்கேன். மற்றபடி போயிருக்கும் போது அந்த என்னுடைய நண்பர் ஒரு கதை சொன்னார். என்ன கதைனா, அந்த வேப்பமூடு ஜங்ஷன் பக்கத்துல ஒரு பாஸ்டரும் அவரும், இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர், கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு டீக்கா ட்ரெஸ் பண்ண ஒரு யங்ஸ்டர் அவங்க நின்றுட்டு இருந்தான். நீட்டா டை கட்டி இருந்தான், நீட்டா பேண்ட வந்து கட் பண்ணி ஷூ போட்டு நீட்டா வந்திருந்தான். அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ல அவன் இருந்தான். அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்னா, அந்த டிராபிக்ல வரக்கூடிய வாகனங்களை டிராபிக் போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்தான். காலையில பயங்கர பிஸி டைம்ல நாகர்கோயில். உடனே இந்த பாஸ்டர், இந்த ஸ்பீக்கர், அவர் ஒரு ஸ்பீக்கரா வந்திருந்தாரு, என் ஃப்ரெண்டு தான் அவரு. அவர்கிட்ட கேட்டாங்க, இது யார் இந்த கை, எதுக்காக
வேப்பமூடு ஜங்ஷன்ல இருந்து டிராபிக் போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டாங்க. வீட்டுக்கு வாங்க ஃப்ரெண்ட், நான் வந்து வீட்டுக்கு வந்தோம்னா அவருடைய கதையை சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களை பயம் காட்டுறக்கா கதை சொல்லுன்னு தோணிச்சு, அதனால அந்த கதையை சொல்றேன். நடந்த சம்பவம், இந்த உங்க ஊர் வேப்பமூடு ஜங்ஷன்ல நடந்த சம்பவம். வீட்டுக்கு வந்தோம், அந்த வாலிபன் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. He is a youngster from southern தமிழ்நாடு, நாகர்கோயிலை சேர்ந்த நல்ல ஒரு வாலிபன். சரி, அவர் எங்க வேலை பார்த்தார்? அவர் ஒரு ISROல தள்ளி வச்சிருந்தது. ஃப்ரீயா உட்காந்து ISROல ஒர்க் பண்ண ஒரு யங் சயின்டிஸ்ட். வேர்ல்ட் லெவல்ல எந்த பேப்பர் பிரசன்டேஷனா இருந்தாலும் அவருக்கு தான் பிரையாரிட்டி கொடுப்பாங்க. அல்லது வேற எந்த இந்தியா சார்பில் பிரசன்ட் பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாலிபன். பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன். என்ன பண்ணானா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட அவன் தங்கியிருந்தான். ஒரு நாள் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு தன்னுடைய காரியங்களை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது அவருடைய ரூம்மேட்ஸை வந்து மீட் பண்ணும்போது என்ன சொன்னா, டேய் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுடா, இந்த மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய கதைகளை சொல்லிட்டு தன்னுடைய சூட் கேஸ் அவன் திறந்துட்டு அதுல இருந்து ஒரு கருப்பு புக் எடுத்தோம். என்ன புக்குன்னா பைபிள். இந்த பைபிளை நான் எதுக்காக இந்த சூட் கேஸ்ல வச்சிருக்கேன்னா, எங்க அப்பா அம்மா வந்து இந்த பைபிளை நீ கொண்டு போய் படிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் அதை கொண்டு போனேன், இதுல வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் அந்த அப்ராட் எல்லாம் போயிட்டு வரும்போது என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, அது வேஸ்ட், இது ஒரு பழைய காலத்து புத்தகம். ஐ எம் நாட் பிலீவிங் இட், நான் இதை நம்பல. அதனால என்ன செய்யறேன்னா, இதை நான் கிழிச்சு டஸ்ட்பின்ல போடுறேன்னு சொல்லி போட்டான். யாரு? தென் தமிழகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு வாலிபன். அநேகரை யோசிக்கிறோம்ல, பைபிள்லாம் தேவையில்லை. சரியா? இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, எதுல ஃபெமிலியா இருக்குமோ லைஃப் வச்சு ஓட்டிடலாம்னு நினைக்கிறோம்ல, அவ்விதமாக அந்த வாலிபன் யோசித்தான். லைஃப், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கை கொட்டி சிரிச்சாங்க. யங்ஸ்டர் ஒன்ன மாதிரிதான் என்ன செய்யணும் இருக்கும். இன்னும் பழைய காலத்து இந்த புக்கை நம்பிக்கிட்டு பைபிள் கடவுள் எல்லாம் தேடி இருக்கேன். லைஃப் நல்லா தான் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிச்சு. மன அழுத்தம் அல்லது மனசோர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க. டிப்ரெஷனுக்கு சைக்காட்ரிஸ்ட பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, டிப்ரெஷன் சரியாது. டிப்ரெஷன்ன்றது பயங்கர ஒரு வேதனையான ஒரு பாதை. அறிஞ்சிக்கல பர்சனலா கிட்ட கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே படித்த காரியங்கள் மறக்க ஆரம்பித்தது. ISROல இருந்து அவனுக்கு 1 month லீவு கொடுத்தாங்க, 2 months லீவு கொடுத்தாங்க. நார்மல் ஆகல. டேப்லெட்ஸ் எடுத்த பிறகும் கவுன்சிலிங் கொடுத்த பிறகும் சரியாகல. கடைசியில he forgot everything, எல்லாத்தையும் மறந்துட்டான். அதனால ISROல இருந்து வெளியே அவன் நினைச்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. இப்போதைக்கு அவனால கான்பிடண்டா செய்ய முடியும்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, வாலண்டியரா வந்து டிராபிக் போலீஸ கொஞ்ச நேரம் லீவ் பண்ணிட்டு he is doing that job. அநேகத்துல எதுக்கு யோசிக்கிறோம், லைஃப நானே என்னுடைய கையில எடுத்து ஹேண்டில் பண்ணிடலாம்னு சொல்லி யோசிக்கிறோம். இங்க உட்கார்ந்திருக்க அருமையான தம்பி தங்கச்சி, ரியலா நீ யாருன்றது உனக்கு தெரியும். கடவுள் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, சால்வேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு யோசித்து வாழக்கூடிய அநேகருடைய லைஃப் பிகேம் வெரி காம்ப்ளிகேட்டட். நான் என் லைஃப் இஷ்டப்படி வாழவே நினைச்சவங்க பயங்கர காம்ப்ளிகேட் ஆயிட்டாங்க. சரி, அப்போ இந்த நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான சால்வேஷன் என்னன்றத வேகமா பார்க்கலாம். உங்க கையில பைபிள் இருக்கா? பைபிள் தம்பிமார் கையில நீங்க அடுத்த தடவை வந்து மீட்டிங் வரும்போது பைபிள் கொண்டு வாங்க. கேர்ள்ஸ் பைபிள் இல்லாதவங்க கை தூக்கணுமா? பைபிள் இல்லாதவங்க பரவாயில்ல, உங்களை அதிகமா பாராட்டுறேன். தம்பிமார் பைபிள் இல்லாதவங்க கை தூங்க பார்க்கலாம். செல்ஃப் போட்டுற போறீங்க, சும்மா கை தூங்க, பயப்படாது. ஏன்னா பின்னாடி கொஞ்சம் புதிய ஏற்பாடு இருக்கு, அவங்க பாஸ்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி இருக்குமா? வேணும் போது ஜஸ்ட் திருப்பி பாருங்க. ரெண்டு பேருக்காவது ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறீங்க. சரியா? கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புதிய ஏற்பாடு பைபிள் நீங்க வச்சிருக்கீங்களா? குட். சரி, ஏன்னா நான் பேசுறது எல்லாமே பைபிள்ல இருந்து தான் பேச போறேன். ஓகே. சால்வேஷன் என்னன்றத உங்களுக்கு புரியுற லெவல்ல
வேகமா நம்ம என்ன செஞ்சிடலாம், படிக்கலாம். ஓகே, பைபிள்ல ரட்சிப்புன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து பல்வேறு விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்க சொல்லும் போது நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல கிடையாது, சரியா? அது வந்து பழைய ஏற்பாடு. ஓகே, ஆதியாகமம் 28. என்ன இதை போய் கொடுத்துட்டீங்களான்னு யோசிக்காதுங்க. என் பைபிள் வேணா எடுத்துக்கிறீங்க, அப்பப்போ எனக்கு ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. யாருக்கு வேணுமா? பயப்படாத, பைபிள் கொடுத்துட்டு கேள்வி கேட்பாரு நினைக்காத. வேணுமா? பாக்குறியா தம்பி? கிறிஸ்டின் தானே? அங்க கொடுத்துறீங்களா? சரி, பாருங்க, வாசிமா. யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 18:24. ஜெனசிஸ் இருக்கா இல்லையா? வாசிங்க. யாராவது தங்கச்சிமார் யாராவது ஒருத்தர் வாசிங்க. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை ரட்சியாமல் இருக்கு. கொஞ்சம் கவனிங்க சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டா 1 hour தான். ஆல்ரெடி டைம் வந்து 15 minutes மேல ஓடிடுச்சு. என்னுடைய டைம் நான் கதை சொல்லி அதை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஓடிடுச்சு. கவனிங்க, கரெக்டா முடிச்சிருங்க. ஐ ட்ரை டு கம்ப்ளீட். அது வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சால்வேஷன்ன்ற வேர்டு வந்து ஆதியாகமத்துல ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் சோதோம் கொமோராவில் இருக்கக்கூடிய, பைபிள் தெரிஞ்சவங்க தான் புரியும், பின்னாடி நம்ம டீட்டெயிலா படிக்கணும். சோதோம் கொமோராவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினராகிய லோத்துக்கும் லோத்துடைய ஃபேமிலியும் பாதிக்கப்படக்கூடாதுன்றக்காக சோதோம் கொமோராவுக்காக பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணும்போது என்ன பண்றாரு, ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ, ரட்சிப்பீரோன்னு சொல்லி கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆமா 50 நீதிமான்கள் தான் அழிக்க மாட்டேன்ற. ரட்சிப்புன்ற வார்த்தை அங்க வருது. 50 45 ஆகிறது, 40 ஆகிறது, 30 ஆகிறது, 20 ஆகிறது, 10 ஆகுது, கடைசியில் என்ன செஞ்ச ஆண்டவர் அழிச்சார். இந்த இடத்துல ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவது. புரியுதா உங்களுக்கு? நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற சொல்றேன். பைபிள்ல ரட்சிப்புன்ற வார்த்தை பல்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்த நீங்க படிச்சீங்கன்னா அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்படுவது. இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தப்படுதுன்னா மீட்புன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பயங்கர ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிவகாசியில வந்து 2 மெயின் பிசினஸ் இருக்கு. ஒன்னு ஃபயர் ஒர்க்ஸ், வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பட்டாசுகளை ஆல்மோஸ்ட் இயர் வந்து 150 crores மேல இங்க எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, அதான் மெயின் தொழில். எல்லா இடங்கள்லயும் வில்லேஜஸ்ல இருக்கு. அவங்க ஊர் மாதிரி செழிப்பா மரங்கள்லாம் பார்க்க முடியாது. அப்படியே தீவுல இருக்கு மாதிரி ஊர் பெட்டரா இருக்கு, இது பட்டாதான் இருக்கு. ஓகே, 2வது தொழில் என்னன்னா பிரிண்டிங் பிரஸ். இந்த என்ன படிச்சுட்டு இருந்தோம். சரி, இந்த சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் அடிக்கடி ஆக்சிடென்ட் வரும். அப்படியே பிளாஸ்ட் ஆகி மக்களுக்கு எரிவிட்டு யோசனை வரும். பட்டாசு ஆலையின் விபத்து. மீட்பு பணிகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகள் நடக்கும். அழிவில் இருந்து பாதுகாக்கப்படுவது. இந்த இடத்துல ரட்சிப்புன்ற வார்த்தை அழிவில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படும். சரி, அப்போ நம்ம சொல்ற ரட்சிப்பு என்னது? சரியா? மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்க வேணும்னா புரிச்சுக்கலாம். கையில உங்களுக்கு புக்கு, அந்த சால் புக் இருக்குல்ல, அது பின்னாடி கொஞ்சம் ஒயிட் பேப்பர் இருக்கு, வேணும்னா புரிச்சுக்கலாம். மத்தேயு 1:21 என்ன சொல்லுங்கன்னா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜீசஸ், ஜீசஸ் என்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா God saves. இயேசுன்ற வார்த்தையும் பழைய ஏற்பாட்டுல ஜாஷுவான்ற வார்த்தையும் ஒரே மீனிங் உள்ள வார்த்தைகள். அது எபிரேய வார்த்தை, இது கிரேக்க வார்த்தை. அந்த ஜாஷுவான்ற வேர்டுக்கு புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் என்ற வேர்டுக்கு கடவுள் ரட்சிக்கிறார் சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே
ஒரு பெயர் அவருக்கு வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. என்ன பெயர் கொடுத்திருக்கு? கொஞ்சம் பைபிள் புதிய ஏற்பாட்டுல பாருங்களேன். மத்தேயு முதல் அதிகாரம், ஈஸியா திருப்பிடலாம். பைபிள திருப்பினீங்கன்னா முதல் புக் மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். கையில புதிய ஏற்பாடு வச்சிருக்க தமிழ்மார் இந்த ஒரு வசனத்தையாவது பாருங்க, சரியா? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா பாய் சைட்ல? மேத்யூ 1:21. மத்தேயு 1வது அதிகாரம் இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ் ஓகே தானே? பாத்துக்கோ, வாசிங்க. நீ வாசிக்க தம்பி, வாசிங்க வாசிங்க, பயப்படாம வாசி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஓகே, தேங்க்யூ. ஜீசஸ் என்ற வேர்டுக்கு சேவியர் சொல்லி அர்த்தம். சால்வேஷன் சொல்லி சொல்லும் போது பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், பாவத்தின் மூலமாக வரக்கூடிய அழிவிலிருந்து மீட்கப்படுகிறது. இதான் சரியா? இதை பத்தி தான் படிக்கப்படும். அந்த நாட்டுக்கு மேல வந்த ஆபத்திலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பு கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து கடவுள் எவ்விதமாக விடுவிக்கிறார், பாவத்தில் இருந்து எவ்விதமாக விடுவிக்கிறார். இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, நான் பாவியா? இங்க இருக்க உங்களை பார்த்து யாராவது பாவின்னு சொன்னா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிடுவீங்களாமா? கோபமா வரும் இல்லையா? நான் எவ்வளவு நல்ல பையன், நான் ரொம்ப நல்ல பிள்ளை, என்ன பார்த்து நீ என்ன சொல்லிட்டீங்க? பாவின்னு சொல்லிட்டீங்க. தம்பி, உன்னை பார்த்து பாவின்னு சொன்ன உனக்கு சந்தோஷமா இருக்குமா? நீங்க சிவகாசில இருந்து அங்கிருந்து இங்க வந்து என்னைய பாவின்னு சொல்றீங்களா? எங்க வீட்டுல என்ன எவ்வளவு நல்ல பையனா என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்திருக்காங்கன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பா சொல்லுவோம். நான் யாரு? ரொம்ப நல்லவன், நல்லவன்றது நம்முடைய உள்ளத்துல எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா எல்லாருமே பாவிகள் ஒரு வசனம் இருக்கு. நீங்க வாசிக்க வேண்டாம், கையில பைபிள் மெஜாரிட்டி பீப்புள் கையில இல்ல. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமன்ஸ் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. தண்ணி அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்காதவங்க எல்லாருமே பாவிகளா? பாவிகள் இல்லையா? பைபிள் அப்படி சொல்லுது. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவிகள் சொல்லி சொல்லுது. ரோமர் 3:23. ஈஸியா ஞாபகம் 3:2-3. ஓகே, ரோமர் 3வது அதிகாரம் 23வது. சரி, நீங்க எழுதிட்டு கவனிங்க. ஏன் பைபிள் அப்படி சொல்லுது? நான் பாவின்னு சொல்லி சொல்லுது. உலகத்துல இருக்க எல்லாருமே பாவின்னு சொல்லி சொல்லுது. சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்திலிருந்து ரட்சிக்கவன் சொல்லி சொல்லும் போது நமக்கு ஏன் ரட்சிப்பு தேவைன்னா நம்ம பாவிகள் நான் சொல்றேன். இதுக்கு இன்னொரு வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணு, சரியா? சங்கீதம் 51, புதிய ஏற்பாட்டுல இருக்க, பழைய ஏற்பாடுல சங்கீதம் 51வது சங்கீதம் 5வது வசனம். Psalm 51:5. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். 51:5. நீங்க எழுதும் போது வெறும் வசனமா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்ன போடணும்? ஜீசஸ் போட்டு, சேவியர்னு போட்டு, மேத்யூ 1:21 எழுதும். நாம் எல்லாருமே பாவிகள் சொல்லி எழுதி பக்கத்துல ரோமர் 3:23, சங்கீதம் 51:5 சொல்லி எழுதினாதான் புரியும். அல்லது வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே வசனமா சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஞாபகம். என்னைக்குமே நோட்ஸ் எடுத்தீங்கன்னா வித் த பாயிண்ட் ஜஸ்ட் எழுதுங்க, என்ன சரியா? அதனால எல்லாரும் பாவிகள் பக்கத்துல எழுதி. தாவி இது பாவம் செஞ்சிடறாரு, இன்னொருத்தருடைய மனைவியை தனக்கு எடுத்துக்கிறார். அந்த எவிடன்ஸ மறைக்கணும்ன்றக்காக தன்னுடைய படை தளபதி கையில லெட்டரை கொடுத்து விட்டு அவரை காலி பண்ணிடுறாரு. ஒரு வருஷம் எல்லாத்துக்கும் மறைச்சிடுறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே தன்னுடைய பாவத்துக்காக வருந்தி எழுதிய சங்கீதம். சங்கீதம் என்னது? பாட்டு. சங்கீதம் வேற ஒண்ணு, பழைய தமிழ். ஆக்சுவலா அது சான்ஸ்கிரிட் வேர்ட். பாட்டு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள்ன்ற. என்ன அர்த்தம்? அவங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல. இந்த உலகத்துல எங்க அம்மாவுடைய வயிற்றுல ஒரு குட்டி கருவா, சைகோட், நான் ஜுவாலஜி சைகோட்னு சொல்லி படிப்பேன். ஒரு கருவாக மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நான் உருவாகும் போதே நான் யாருன்னா பாவின்னு சொல்லி தாவின்னு சொல்றேன். இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். From birth I am a sinner. I am a sinner. இது நிறைய இடத்துல நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம நினைக்கிறோம் நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு. ஆனா எப்படி இந்த தன்மை நமக்குள்ள வந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, கடவுள் முதல் மனிதனை உருவாக்குனார். பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? கடவுளுடைய சாயலிலே உருவாக்கினார்னு போட்டிருக்கு இல்லையா? கடவுள் ஆனா பெண்ணா? டாக்டரின் உள்ள போ. கடவுள் ஆண் தான் என்ன? அப்பதான் அவங்களாம் தேவையில்லை அப்படியா? தேவன் தம்முடைய சாயலாக ஆணை படைத்தாரா பெண்ணை படைத்தாரா? நீங்க பைபிள என்ன செய்யுங்கன்னா, டெய்லி 20 minutes வாசித்தீங்கன்னா 1 yearல வாசித்து முடிச்சிடணும். அந்த பைபிள் அங்க போயிடுச்சு. ஓகே, ஒரு நாளைக்கு 40 minutes வாசித்தீங்கன்னா 6 monthsல கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு 1 hour 20 minutes வாசித்தீங்கன்னா 4 மாசத்துல முடிச்சிடலாம். புரியுதா? நடக்குமான்னு கேட்கலாம். நடக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் காட் டிபெண்டன்ஸ் ஒரு வெப்சைட் நடத்திட்டு இருக்காங்க. இந்தியால 12 லாங்குவேஜ்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. 1 month வாசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எவ்ரி மந்த் தே ஆர் ரீடிங் தி பைபிள். ஒரு வருஷம் எத்தனை தடவை வாசிக்கிறாங்க? 12 தடவை வாசிக்கிறாங்க. ஏன் வாசித்தா என்ன பிரயோஜனம்னு கேட்கலாம். வாசிக்க தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரி, ஆதாம் ஏவாள கடவுள் படைக்கிறார். தன்னுடைய சாயல்ல உருவாக்கினார். ஆணையும் தன்னுடைய சாயலே உருவாக்கினார். ஆணுடைய விலா எலும்பு எடுத்து யாரை உருவாக்கினாரு? பெண்ணை உருவாக்குறார். சரியா? அதனால அவங்க 2 பேரும் கடவுளுடைய சாயல்ல உருவாக்கப்பட்டார். கடவுளுடைய சாயல் சொல்லும் போது, கடவுள் ரொம்ப நல்லவர் தம்பி தங்கச்சி. அவர் பாவமே இல்லாதவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட கடவுள் மனிதனை உருவாக்கும் போது நல்லவனா உருவாக்கியிருந்தார். மனிதன் மிகவும் நல்லது என்று கண்டார். ஆதாம் ஏவாள உருவாக்கணும். அடிக்கடி கேட்கிறோம்ல, ஏன் கடவுள் என்னை எப்படி படைச்சிட்டாரு? நான் கெட்டவனா என்னைய கடவுள் படைச்சிட்டாரு. எப்படி கடவுள் என்னை போட்டு சோதிக்கிறார் நம்ம சொல்றோம்ல. பைபிள் அப்படி சொல்ல. God created man in his image and likeness கொடுத்தார். நல்லவனா படைச்சார். ஆனா அதே நேரத்துல மனிதனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார். என்ன சுதந்திரம்? நீ நல்ல காரியத்தையும் செலக்ட் பண்ணலாம், தீமையையும் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரத்துடைய பழத்தை நீங்க என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிடுற நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்லி சொன்னார். ஒரு கேம்ப், இதே கேம்ப் தான் இதே இடத்துல நடக்கும்போது ஒரு தம்பி கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தான்னா, உங்க கடவுள் பிள்ளையையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார் இல்லையா? எதுக்கு ஒரு மரமே இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது இல்லையான்னு சொல்லி கேட்டான். உங்களை கேட்கிறோம்ல, ஏன் அந்த மரத்தை படைப்பான? அதே தோட்டத்துல இன்னொரு மரம் இருந்துச்சு தெரியுமா? என்ன மரம் அது? பைபிள் படிங்க சரியா? என்ன மரம்னா ஜீவ விருட்சம், ஜீவ மரம். அதை சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன கிடையாது? சாவே கிடையாது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மனிதனை கடவுள் படைக்கும் போது முழு சுதந்திரத்தோட படைச்சார். நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இப்ப என் கையில ஒரு அலாம் கிளாக் இருக்கு, டிஜிட்டல் கிளாக். இது அலாம் வச்சா அலாம் படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில நேத்து நான் காலையில 4:30 அலாம் வச்சிருந்தேன். ஏன்னா பஸ் 6 மணிக்கு பிடிச்சுதான் நாகர்கோயில எங்க அம்மா அங்க இருக்காங்க, பாத்துட்டு வந்தேன். அலாம் 4:30 வச்சனா டிஜிட்டல் கிளாக் கரெக்டா அடிக்கும். அடிக்குமா அடிக்காத? அடிக்கும். சரி, இதை விட்டுருக்கு. மொபைல்ல நான் அலாம் வைக்கிறேன். அலாம் அடிச்ச உடனே 2 ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் வரும்? ஒண்ணு சொல்லுமா, ஸ்டாப் வரும். இன்னொன்னு ஸ்னூஸ் வரும். சரியா? நம்ம என்ன செய்வோம்? வரையத்துல சரி காலையிலே எழுப்பி படிக்கணும், காலையில எழுப்பி அசைன்மெண்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு, அல்லது காலையில எழுப்பி வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ஜிம்முக்கு போகணும்லாம் யோசிக்கும் போது அலாம் வச்சிடும். அதை கரெக்டா அடிச்சிடும். அடிச்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? பயங்கர டயர்டா இருக்கு, அல்ல இன்னைக்கு என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் தூங்குவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்னூஸ் அழுத்திட்டு என்ன செய்யும்? சில ஆட்கள் என்ன செய்வாங்க? ஸ்டாப் அழுத்தி இது வேற போட்டு டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கவுத்தி போட்டுருவோம், ஆஃப் பண்ணியே போட்டுருவோம். கேள்வி என்னன்னா, காலையில எத்தனை மணிக்கு பெட்டை விட்டு எழும்பணும் நீங்க டிசைட் பண்றீங்களா, கடவுள் டிசைட் பண்றாரு? உயிரோட இருந்தோம்னா அது வேற. சரியா? நம்ம தான் டிசைட் பண்றோம். சரி, பெட்டை விட்டு எழும்பின உடனே காலைல பிரஷ் பண்ணலாமா வேண்டாமா யார் டிசைட் பண்றாரு? கடவுளா நீங்களா? நம்ம தான் டிசைட் பண்றோம். அது என்ன பேஸ்ட் யூஸ் பண்றது, அது கோல்கேட்டா என்னென்ன பேஸ்ட்லாம் இருக்கு. சரியா? நம்ம தான் டிசைட் பண்றோம். காலைல குளிக்கலாமா வேண்டாமா யார் டிசைட் பண்றது?
நம்ம தான் டிசைட் பண்றோம். இந்த கலர் ஷர்ட்டை போடுறதா, இந்த கலர் சுடிதார் போடுறதா, இந்த கலர் ட்ரெஸ் போடுறதா, நம்ம தான் டிசைட் பண்றோம். காலேஜ் 9 மணிக்கு நான் கண்டிப்பா 9 மணிக்கு பின்னாடி போனா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா வேற. என்னுடைய ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா காலேஜுக்கு 8:55 உள்ள போகணுமா, 9:55 உள்ள போகணுமா யார் டிசைட் பண்றா? நம்ம தான் டிசைட் பண்றோம். காலேஜுக்கு ஷேர் ஆட்டோல போறதா, பஸ்ல போறதா, ஃப்ரெண்டோட பைக்ல போறதா, ஸ்கூட்டில போறதா யார் டிசைட் பண்றா? யார் டிசைட். இவ்விதமாக கடவுள் மனிதனை முழு சுதந்திரத்தோட படைச்சிருந்தார். இன்னைக்கு இருக்குல்ல அதே சுதந்திரத்தை தான் படைச்சிருந்தார். சரியா? அவர் யாரையும் ரோபோவா அல்லது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் மாதிரி என்ன செய்யல உருவாக்கணும். நம்ம அடிக்கடி என்ன யோசிக்கிறோம், கடவுள் என்ன ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. இல்ல, முழு சுதந்திரத்தோடு மனிதனை படைத்திருந்தார். சுதந்திரம் இல்லாத இடத்துல அன்பு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு. இப்ப நீ வீட்டுக்கு போறீங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்க அம்மா இருக்கிற இடத்துல ஒரு ஏஐ மூலமா ஒரு ரோபோ செஞ்சு வச்சிருக்காங்க. அது கிளியரா ஃபீல் பண்ணிருக்காங்க. உன் பேரு இதெல்லாம் உள்ள வந்தவங்களும் உன் பேர் சொல்லி மகனே வா, உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் எடுத்து குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லி அது போட்டு கொடுத்தா எத்தனை பேர் சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுவீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அம்மா டேய் சாப்பிடுவாடா, சரியா சாப்பிடுன்னு சொல்லி சொல்றது வேற. மிஷின்ல அன்பு கிடையாது. ஆனா முழு சுதந்திரத்தை படைச்சது. ஆனா மனிதன் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினான். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ பிசாசுடைய வார்த்தையை கேட்டு அதை சாப்பிட்டுட்டான். ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் தான் நீங்க கேட்கலாம். பழம் சாப்பிட்டதுக்கு பனிஷ்மெண்டா இல்லையா? பைபிள் படிச்சீங்கன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல கடவுள் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன பழத்தை சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கிறார். உடனே ஆதாம் என்ன சொன்னாரு கொஞ்சம் பாத்திரலாமா? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல வேணுமா வேண்டாம் உனக்கு இருக்கா? சார், அவங்க ஆண்டவருக்கு பயந்து தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் ஆதாம பார்த்து கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். 3:11. தம்பி அந்த பைபிள் வச்சிருக்க தம்பி வாசிங்க. ஆதியாகமம் 3:11 யார் கையிலுமா இருக்கா தம்பி? பைபிள் இருக்கு வச்சிருக்கீங்களாமா? புதிய ஏற்பாடு தான் இருக்கு. பழைய ஏற்பாடு சரி தங்கச்சிமார் வாசிங்க. 3:11 யாருனாலும் வாசிக்கலாம், பயப்படாம வாசிங்க. ஒரு முறை வாசித்தவர்கள் மறுமுறை வாசிக்க கூடாது. சரியா? மற்ற வாசிங்க. வாசிமா வாசிங்க. ஓகே, ஆண்டவர் கேட்கிற என்ன கேட்கிறாருன்னா, மொபைல் கொடுக்கறதுல ரிஸ்க் இருக்கு. அதனால மொபைல் கொடுக்கலாம்னு யோசிச்சு அதுல வாட்ஸ்அப் வரும், அதுல ஏதாவது மெசேஜ் வந்துடும், திடீர்னு சோசியல் மீடியால ஏதாவது வந்துடும், நமக்கு அட்ராக்ட் ஆயிடும். அதுக்காக தான் மொபைல சர்ச்ல யூஸ் பண்றேன் என்கரேஜ் பண்றது. சரி, ஆண்டவர் என்ன கேட்டாருன்னா, இந்த மரத்துடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கிறார். கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின். உடனே ஆதாம் என்ன சொன்னாரு, சாரி ஆண்டவரே தெரியாம என்ன செஞ்சுட்டேன், என் ஒய்ஃப் சொன்னாங்க சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி சொன்னாரு. என்ன சொன்னாரு? அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. என்னோடு இருக்கும்படி தேவன் தந்த ஸ்திரீயானவள் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தால் நான் என்ன செஞ்சேன், புசித்தேன். ஆண்டவரே நான் ரொம்ப நல்ல பையன், நான் பேச்சுலரா தனியா இந்த தோட்டத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், நான் எனக்கு ஒய்ஃப் வேணும்னு சொல்லி கேட்டேன், நான் கேட்கல, நீங்க என்ன செஞ்சீங்க, ஒய்ஃப் எனக்கு கொடுத்தீங்க, அந்த ஒய்ஃப் கொடுத்ததால் நான் என்ன செஞ்சு சாப்பிட்டேன். என்ன அர்த்தம்? நான் தவறு செய்யவில்லை, நான் தவறு செய்ததற்கு காரணம் என்னுடைய மனைவி. ஆதாம் மற்றவங்க மேல பழிய தூக்கி போட்டார். இன்னைக்கு கூட நம்ம சொல்றோம்ல, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனா இந்த காலேஜ்ல இந்த ஃப்ரெண்டோட சேர்ந்ததால நான் என்ன செஞ்சுட்டேன், கெட்டு போயிட்டேன். என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, அவ இப்படி, இப்படி எல்லாம் நிறைய சொல்றோம்ல. ஆதாம் யார பிளேம் பண்ணாங்கன்னா, தன்னுடைய மனைவியை பிளேம் பண்ணார். என்ன சொன்னாரு, நீர் தான் எல்லாத்துக்கும் காரணம், கடவுளே நீர் தான் இங்க பாவம் செய்ய வச்சுன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பழிய போட்டார். ஆதாமுக்கு பரீட்சை முடிஞ்சு என்ன செய்யல, பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு. ஆதாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்து யாருக்கு வருது, ஏவாளுக்கு வருது. அப்படியே ஒரு தங்கச்சி வாசிக்குமா, செகண்ட் ரோல் இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனம், மன்னிக்கலாம் 13ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. 13 நீங்க தான் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பெண்ணை நோக்கி,
நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஏங்க இப்படி பண்ணிட்டியம்மான்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவங்க ஏவாள் என்ன சொன்னாங்க, ஈவ் என்ன சொன்னாங்க வாசிமா? ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆதாம் பழிய தூக்கி யார் மேல போட்டாங்க? ஏவாள் மேல போட்டாங்க. கடவுள் மேல போட்டார். கடவுளே நீங்க தான் காரணம், ஏவாள கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். ஏவாள்கிட்ட கேட்டா ஏவாள் யார் மேல பழிய போட்டாங்க? சாத்தா மேல போட்டாங்க. நம்ம கூட யோசிக்கிறோம்ல, நான் இந்த பையனை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அப்ப சாத்தா அந்த பையனை தான் எனக்கு முன்னாடி கொண்டு வந்தார். நான் இந்த வெப்சைட்டுக்குள்ள போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பார்த்தா அந்த வெப்சைட் தான் வருது. ஒரு பையன் சொன்னான், அண்ணா இந்த கேம்புக்கு நான் போயிட்டு இயேசு கிறிஸ்துக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டு நான் போனேன், இது வரைக்கும் யாருமே என்ன ப்ரப்போஸ் பண்ணதே இல்ல, இப்ப போனா ஏத்து வீட்டு பொண்ணு என்ன பாத்துக்கிட்டே இருக்கு, ரோட்டுடைய கார்னர்ல ஒரு கேர்ள் எனக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கு, கிளாஸ்ல படிக்கக்கூடிய எல்லா பொண்ணுகளும் என்கிட்ட வந்து பேசு, என்ன செய்யறதானு சொன்னா, நீ செத்தடா. புரியுதா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, இந்த இடத்துல பழிய தூக்கி யார் மேல போட்டான்? பிசாசு மேல போட்டான். ஆதாம் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை, ஏவாளும் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை. விளைவு அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சாத்தான் கிட்ட கேட்கவே இல்லை, சர்ப்பத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஓகே, இப்போ இந்த ஆதாம் ஏவாள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆதாம் ஏவாள் முதல்ல தப்பு பண்ணாங்க. அவங்க தப்பு பண்ணதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க. இங்க ஜுவாலஜி படிக்கிற யாரும் இருக்கீங்களா? ஜுவாலஜி, எம்பிபிஎஸ் என்ன படிக்கிற மக்கள் இருக்கீங்களா? இல்ல இல்லையா? சரி, இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிறேன். எனக்குள்ள எத்தனை பேருடைய பண்புகள் இருக்கும்? காலையில அந்த அண்ணன் லீட் பண்ணாங்க, லீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ஒரு பையனை பார்த்தா பாட்டிமார் சொல்லிடுவாங்க, டேய் உங்க தாத்தா மாதிரியே இருக்கிற, உங்க அப்பா மாதிரியே இருக்கிறன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. என்னுடைய உருவம், என்னுடைய கலர், என்னுடைய முடி, என்னுடைய அப்பியரன்ஸ், இதெல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? இவன் கேரக்டர். இப்ப நான் இருக்கிறேன்னா, நான் பேசுறது உங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியல, புரிஞ்சுக்கலாம்ன்றக்காக சொல்றேன். எனக்குள்ள 6 பேருடைய பண்புகள் இருக்கு. யார் யாருடைய பண்புகள்லாம் இருக்கு? ஒண்ணு அப்பா, இன்னொன்னு யாரு? அம்மா, இன்னொன்னு யாரு? அப்பாவுடைய அப்பா அம்மா. சில ஊர்ல பாட்டி தாத்தான்னுவாங்க, எங்க சிவகாசிக்கு வந்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மா வந்து மாமன்னுவாங்க. சரி, தாத்தா பாட்டி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி என்னுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, 6 பேருடைய பண்புகள் இருக்கு. இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய பண்புகள் இந்த 6 பேர் இருக்கு. இந்த 6 பேருடைய பண்புகள் ஏற்கனவே 6 பேர் இருக்கு. எனக்கு தாத்தாவுக்கு 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 அல்லது பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டி பாட்டி பாட்டி, அது என்ன பாட்டி, கொள்ளு பாட்டியா இருந்தாலும் சரி, என்ன பாட்டியா இருந்தது. கடைசியா உள்ள தாத்தா பாட்டி யாரு? யாரு? ஆதாம் ஏவாள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உலகத்துல வந்ததற்கு காரணம் ஆதாம். அதனால நமக்கு வந்து கிறிஸ்டியானிட்டில கேஸ்ட் நம்ம பார்க்கவே கிடையாது. கேஸ்ட் வந்து மற்ற ரிலீஜன் வந்து வந்தது. ஓகே, சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணதால அவர்களுடைய மரபணுக்கள் வந்து தப்பு பண்ணக்கூடிய தன்மை எனக்குள்ள இருக்கு. நான் பாவின்னு சொல்லி சொல்றது, பை பர்த் ஐ அம் எ சின்னர், நான் பிறக்கும் போது இருந்தே பாவி. எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லல, எது சொல்லுது? பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. நான் ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறேன், நான் பாவியா? பாவிதான். சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், நான் பாவியா? பாவிதான். கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறந்திருக்கேன், பாவியா? பாவிதான். இல்ல எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க அப்பா வந்து ஊழியக்காரங்க, அதனால நான் கடவுளுடைய பிள்ளையா? இப்ப நான் எங்க அப்பா டாக்டர், நான் டாக்டர் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, நான் டாக்டர் ஆகணும்னா அதுக்குரிய படிப்பை நான் படிச்சு அதுக்குரிய ட்ரைனிங் முடிச்சு நான் என்ன செய்யணும் வரணும். இப்ப எங்க வீட்டுல வந்து ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வச்சிருக்கேன். அது நாயா டைகரா? அது நாயா டைகரா? நீங்க சிரிக்கிறது, அது டைகரா? எங்க யார் பாரு, டைகர்னா என்னது அர்த்தம், நாய்னா என்னது அர்த்தம்? நாய்னா நாய் தான், டைகர்னா டை, புலி. சரியா? அது புலியா நாயா? புலி மாதிரி செயல்படலாம். என்னதான் புலி மாதிரி செயல்பட்டாலும் அது என்னது? நாய் தான். நம்ம கூட நிறைய கிறிஸ்டியன் நேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, டேவிட்னு பேர் வச்சிருக்காங்க, இன்னும் கேர்ள்ஸுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதுவும் நாகர்கோயில் எக்கச்சக்க பேர் இருக்கு. என்னது அந்த ஜென்லின் அந்தலின் அப்படியே போட்டு சில நேரங்கள்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணாங்கன்னா அது பொம்பளை பிள்ளையா பையனானே தெரியாது. சரியா? சரி, ஓகே, அது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கதால, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததால நான் நல்லவனா கெட்டவனா? பாவியா? பாவிதான். இல்ல நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் அதனால நான் பாவியா? பாவி இல்லையா?
ஒரு கேத்தலிக் ஃபாதர் இருந்தார். சரியா? அவர் என்ன பண்ணாருன்னா, லென்டன் டேஸ்ல தனக்கு கீழே வேலை பார்க்கிற யார ஒரு செஃப்ப கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த 40 நாள் கறியே சமைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு குக் பண்றதுக்காக செஃப் இருப்பாங்க. அந்த செஃப் எதுல வேலை பார்த்தவர்னா, ஏற்கனவே மிலிட்டரியில வேலை பார்த்தா ஒரு செஃப். உடனே ஒரு நாள் வெளியே போய் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டுல இருந்து சிக்கன் குருமா வாசனை கும்புன்னு வந்துச்சு. லென்டன் டேஸ்ல கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம வச்சுக்கோம். சரியா? அதுல ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. நம்ம சிஎஸ்ஐல ரூல்ஸ் சிஎஸ்ஐ தான் பயந்துறாங்க. ஏன்னா யார் அப்படி சொல்லிருக்காங்க நினைச்சுறாங்க. ஓகே, சரி. அப்போ சிக்கன் குருமா வாசனை வந்துச்சு. உடனே அவர் செஃப்ப கூப்பிட்டார். என்னப்பா சிக்கன் குருமா வாசனை வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லி கேட்டார். இல்லங்கய்யா, சிக்கன் குருமா நம்ம வீட்டுல சமைக்கலன்னு சொல்லி அந்த சமையல்காரன்னு சொல்லிட்டார். பார்த்தா வாசனை வீட்டுக்குள்ள கும்முன்னு வருது. உடனே அந்த வாசனை பொறுக்க முடியாத அந்த ஃபாதர் கிச்சன் உள்ள போனாங்க. போய் அங்க இருக்கக்கூடிய அந்த குழம்பு பாத்திரத்துடைய மூடிய ஓபன் பண்ணாங்க. அங்க என்ன வந்துச்சு? ஒரு லெக் பீஸ் அப்படியே மிதந்து வந்துச்சு. வந்த உடனே இது என்னதுன்னு சொல்லி கேட்டார். செஃப் சொன்னார், ஐயா அது கத்திரிக்காய் குழம்பு தாங்கய்யான்னு சொல்லி சொன்னார். கத்திரிக்காய் குழம்பு, சிக்கன் லெக் பீஸ் மிதக்குது, அது உண்மைதாங்கய்யா. காலையில அது எதா இருந்துச்சு? சிக்கனா இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா பண்ண, நீங்க பண்ண மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே சிக்கன் ஆகிய உனக்கு கத்திரிக்காய் என்ற பெயரை சூட்டுகிறேன் சொல்லி சொன்னார். சொன்னதால நான் சொன்னதுல இருந்து அது என்னது? அது கத்திரிக்காவா சிக்கனா? உங்களோட யோசிக்கிறோம்ல, நான் யார் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். நல்லது, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது நம்ம சபையுடைய சட்டங்கள்ல ஒண்ணு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சிஎஸ்சியில் எடுக்கிற ஞானஸ்நானம் ஒத்து வராது, அதனால வேற ஒரு சர்ச்சுக்கு போய் முழுகி இந்த பாஸ்டர் மூலமா ஞானஸ்நானத்துக்கு கரெக்டா பரலோகத்துக்கு நேரம் எங்கிருந்து போயிட்டு போக மாட்டோம். நம்ம யாரு? எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் நான் யாரு? பாவி. நான் சொல்றது சொல்லுது, பைபிள் சொல்லுது. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க, நான் பிறப்புல இருந்து பாவி நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, சின்ன பேபி இருக்குன்னு வச்சு, அந்த பேபிய பின்னாடி ஒரு குட்டி பையன் இருக்கு. அந்த பேபியை வந்து சின்ன பேபியை அவங்க அம்மா கொஞ்சறாங்க, செல்லமே கண்ணேன்னு சொல்லி கொஞ்சறாங்கன்னு வச்சுருக்கேன். கொஞ்சிட்டு அந்த பேபியை கீழே தொங்க வச்சுட்டு பக்கத்துல ஒரு பேபி இருக்கு, இன்னொருத்தங்க பேபி, அதை எடுத்து செல்லமேன்னு கொஞ்சனா அந்த பேபி என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? கோபப்படும். வேற என்ன செய்யும்? அவ்வளவு. சரியா? எத்தனை கேப்ல கேட்டாலும் இதே பதில் தான் வரும். அந்த குழந்தைக்கு எங்க அம்மா என்ன மட்டும் கொஞ்சணும்னு யார் சொல்லி கொடுத்தது? அவ்வளவு சுயநலமா இருக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தது? தட் இஸ் நேச்சுரல். நேச்சுரல். இப்படி யோசிக்கிறேன்ல, நானா எவ்வளவு நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருக்கேன், அப்பா அம்மா சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நானா இவ்விதமாக யோசிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நான் பிறக்கும் போதே பாவி. இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது தம்பி தங்கச்சி. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் நல்ல பாவிதான். பைபிளை தரவா படிச்சாலும் நான் பாவிதான். இந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் வளர்ந்து பெரிய பிள்ளையா வளருது. 90s கிட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவன் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். படிக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு சொல்றான், என்ன சொல்றான்னா, என் கையில ஒரு பென்சில் இருக்கு. என்ன பென்சில்னா ஃபாரின் பென்சில், எங்க அப்பா எங்க மாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்றாங்க. இப்போ உங்களுக்கு ஃபாரின் குட்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். நான் காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் ஃபாரின் குட்ஸ் கிடைக்காது, அதுக்கு டாக்ஸ் பே பண்ணுவோம். யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தா வாங்கிட்டு வருவாங்க. டே கொஞ்சம் குடுறா, அதை பார்த்து தரேன்றோம். உடனே இவன் சொல்றே தரமாட்டேன்றாங்க. இந்த பாரு, இது யாருடைய பென்சில்? மாமா வாங்கிட்டு வந்தா ஃபாரின் பென்சில். ரொம்ப பண்ணிடுவாங்கல்ல ஒரு சில ஆட்கள், பயங்கர ஷோயியா. டே குடுறானா தரமாட்டேன்றாங்க. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்கறான், அம்மா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபாரின் பென்சில் வச்சிருக்கான், எனக்கு ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னு. அம்மா என்ன சொல்றாங்க? நீ படிக்கிற படிப்புக்கு எது போதும்? நட்ராஜ் பென்சிலே போதும் சொல்லிட்டு, அது அப்ப வந்து இருக்கு நட்ராஜ் பென்சில் சொல்லி வீட்டுல அம்மா திட்டுறாங்க. இவன் கிட்ட கொடுத்தா அவன் பென்சிலை கையில கூட கொடுக்க மாட்டான். என்னடா என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும். பிஇடி பீரியட் அப்போ ஒன்று, இப்போலாம் உங்க ஸ்கூல்ல இருக்கான்னு சொல்லி தெரியல. பிஇடி பீரியட்ல பிசிக்கல் எஜுகேஷன் பீரியட். விளையாடுறதுக்காக எல்லாம் போய் கிரவுண்ட்ல விளையாடும். அந்த பீரியட் எப்போ வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளவு ஜாலியா விளையாடும். விளையாடிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கிளாஸ் உள்ள வந்தோம். தண்ணியில கிளாஸ் இருக்கும். அப்போ ஒரு பானையை வச்சு அந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. 90s கிட்ஸ்க்கு அது தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஓகே, தண்ணி குடிக்கும் போது உள்ள வந்தோடனே தண்ணி குடிச்சுட்டு அவன் மனசுல எங்க இருக்கு? ஃபாரின் பென்சிலே. உடனே என்ன பண்ணா, சுத்திலும் முத்திலும் பார்த்தா யாருமே என்ன செய்யல, பார்க்கல. தன்னுடைய ஃப்ரெண்டுடைய பேக்கை திறந்தான். உள்ள என்ன இருந்துச்சு? ஃபாரின் பென்சில். உங்களுக்கு அது சீரியஸ்னஸ் புரியாது, எங்களுக்கு அது பயங்கர சீரியஸான மேட்டர். கையில எடுத்து பார்த்து என்ன அழகா இருக்கு, எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க. இவன் கையில போடுறானா, டெய்லி கொஞ்ச நாள் பார்த்தா கூட நல்லா இருக்கும், தர மாட்டானேன்னு சொல்லிட்டு சுத்திலும் முத்திலும் பார்த்துட்டு அந்த பென்சிலை எடுத்து
ஓங்கி தரையில ஒரு குத்திட்டு உழுதி வச்சிட்டோம். பென்சில் என்னாச்சு? உடஞ்சிருச்சு. யாருமே பார்க்காத போது எடுக்க வேண்டும் சொல்லி கொடுத்தது யாரு? அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? அம்மா அப்பா இல்லாத போது இதெல்லாம் செய்யணும், அப்பா அம்மாவுடைய கண்களை விட்டு மறைஞ்ச பிறகு இதெல்லாம் செய்யணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல், இட் இஸ் நேச்சுரல். எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்க கூடாது சொல்லி உள்ள அப்படியே பொறாம வருது இல்ல? யார் சொல்லி கொடுத்தது? நேச்சுரல். இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்க நமக்குள்ள வரும். இந்த குழந்தை அப்படியே வளர்ந்து பெரிய பையனாயிடும், 10th படிக்கிறான். அங்க இருந்து வீட்டுக்கு வரான். வரும்போது வழியில கிளாஸ் முடிச்சு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இவனும் போய் விளையாட ஆரம்பிக்கிறான். லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வரான். அம்மா கேட்கறாங்க, ஏன் அவ்வளவு லேட் விளையாடிட்டு வரியான்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சொல்லுவான் பையன்? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்கம்மா, அதனால எதை செஞ்சிச்சு, லேட் ஆயிடுச்சு. இப்படி யோசிச்சு சொல்லுவோம். போய் கேஷுவலா வருமா? கேஷுவலா டேய் மொபைல் உட்காந்து நோண்டிட்டே இருக்கிற, படிக்கிறேன். இல்லம்மா அசைன்மெண்ட் அனுப்பியிருக்காங்கம்மா. ஈஸியா சொல்லிடுறோம்ல. பொய் சொல்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பையன் அப்படியே வளர்ந்து காலேஜ் வந்துட்டான். வரும்போது அவன் டைம்ல மொபைல் வந்துருச்சு. தான் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டே இருக்கான். அவங்க அப்பா கேட்கிறாட்டே, யார்கிட்ட பேசிருக்கு, மொபைல் கொடுறான்னு சொல்லி கேட்கிறேன். அதுல என்ன கொடுத்துருக்கு? லக்ஷ்மன் கொடுத்திருக்கு. அது யாரு? அது லக்ஷ்மி. பையனுடைய பெயரை பெண் பெயராக, பெண்ணுடைய பெயரை பையனுடைய பெயராக மாத்தி சேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நேச்சுரல். நான் யார் தெரியுமா? பாவி. யோசிச்சு பார்த்து தம்பி தச்சு எத்தனை தப்பு பண்றோம்ல, யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் செய்யறேன். இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், பார்க்க கூடாது, இதை பேசக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். யோசிச்சு பாரு. நீங்க அநேகருக்கு மொபைல் எடுத்தா அவங்களுக்கு உயிரா போயிடும். காரணம், என்னுடைய அந்தரங்கம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். என்னுடைய மைண்ட்ல நான் யோசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்னன்றதை யோசிப்பேன். இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால செய்யாம என்னால இருக்க முடியல. ஒரு சில பழக்கத்துக்கு நான் அடிமையாயிடுறேன். அது என்னுடைய பிசிக்கல் பாடியை பாதிக்குது, படிப்பை பாதிக்குது, உறவுகளை பாதிக்குது. ஆனா என்னால அதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், ஐ எம் எ சின்னர். பிறப்பின் அடிப்படையில நான் பாவி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னைக்காவது யோசிச்சிருக்கேன், நான் பாவின்றத உணர்ந்தாதான் எனக்கு சால்வேஷன் தேவை. நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சேன்னா தேவையே கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் நான் பாவி. ரெண்டாவது நான் சொல்லலாம், நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணதில்லை, நான் ஒண்ணு நல்ல பையன் தான், நான் என் வேலை உண்டுன்னு இருக்கேன், யாருக்குமே நான் கெடுதி செஞ்சதில்லைன்னு யோசிச்சீங்கன்னா மத்தேயு 5வது அதிகாரத்தை நீங்க டைம் இருக்குமா படிச்சு பாருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 21, 22 வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகள்ல கொலை செய்யாதிருப்பாயாக வருது. யாராவது கொலை பண்ணிருக்கீங்களா இங்க இருக்க? நீங்க யாராவது? நான் கொலையே பண்ண கிடையாது. நான் எப்படி கேட்டுட்டீங்க சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க யாராவது கொலை பண்ணிருக்கீங்களா? கோழியை வெட்டுறதை பத்தி நான் பேசல, ஆடு வெட்டுறதை பத்தி பேசல, மாடு வெட்டுறதை பத்தி பேசல, சரியா? மனுஷனை கொல்றதை பத்தி பேசல. ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் கொலை செய்யறான். தன்னுடைய சகோதரனை அல்லது சகோதரியை ரேக்கா முட்டாளேன்னு சொல்லி சொல்றவன், மூளை இல்லாதவனேன்னு சொல்லி சொல்றவன் நரகத்திற்கு பாத்திரவனா இருப்பான். என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைகளாலே உணர்வுகளாலே மற்றவர்களை புண்படுத்துவது கொலைக்கு ஈக்குவல். கொலை செய்யலன்னு சொல்ல முடியுமா? பாருங்க. கோபப்படலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே பகுதியை பின்னாடி வந்தீங்கன்னா 27, 28 வசனம், மத்தேயு 5, 27, 28 என்ன சொல்லுதுன்னா, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் உள்ளத்திலே அவளுடன் உபச்சாரம் செய்து ஆயிற்று. இன் மை தாட், இன் மை லுக். ஒரு பெண்ணை நான் தப்பான நோக்கத்தோட பார்த்தேன்னா இருதயத்தில் அடல்ட்ரி பண்ணிட்டேன். நான் சொல்ல, எது சொல்லுது? பைபிள் சொல்லுது. பெண்களுக்கும் அதே போல் நம்ம சொல்ல முடியுமா? என் உள்ளத்தின் ஆழத்துல நான் அசிங்கமா யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. We are sinners. By birth we are sinners. By deeds we are sinners. சரி, இப்படியே வாழ்ந்தோம்னா இதனுடைய விளைவு என்ன? நல்லா தெரியும் நமக்கு. ரோமர் 6வது அதிகாரம் 23 வசனம். ரோமர் 3:23 பார்த்தோம். அடுத்து ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம்
மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம கேட்கலாம், எல்லாருமே தான் சாகுறாங்க, நானும் சாகுறேன், அதனால அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். மரணம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிரிவுன்னு சொல்லி வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம், பைபிளுடைய கடைசி புக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது 15வது வசனம். வெளிப்படுத்தல் 20, 14, 15. அங்க ஒரு டெத்தை பத்தி ஆண்டவர் எழுதுற. யாராவது வாசிக்கிறீங்களா? அந்த தேர்ட் ரோல இருக்க ரகசியமாரில் ஒருத்தங்க, ரெவல்யூஷன் 20, 14, 15. நீங்க வாசிமா, நீங்க வாசிங்க. 20வது கடைசி 20வது அதிகாரம் 14, 15 வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். கொஞ்சம் கவனிக்க தம்பிமா. தட் இஸ் தி செகண்ட் டெத் கொடுத்திருக்கு. அடுத்து வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உலகத்துல பாவத்திலேயே வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு 2 டெத் இருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? பிசிக்கல் டெத் எல்லாருக்கும் உண்டு. இப்ப ஒருவேளை என்னுடைய ஒய்ஃப் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த புக் எழுதுனாங்களா இந்த அக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரெயின் கேன்சர்ல இறந்துட்டாங்க. சரியா? கடவுளோட இருக்காங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளனா நமக்கு 2வது டெத் இருக்கு. என்ன டெத் தெரியுமா? நரகம்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஒன்று, நாம் எல்லாருமே பாவிகள். 2வது, இந்த பாவத்தின் தண்டனை நரகம். அதனால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, ரட்சிப்பு தேவை. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா? அதான் கேள்வி. முடியுமா? அடிக்கடி யோசிக்கிறோம்ல. நான் என்னுடைய பர்த்டே எல்லாம் யோசிச்சு பாக்குறேன். என்னுடைய 17 வயசுக்கு முன்னாடி ஒவ்வொரு பர்த்டே எழுதி வைப்பேன். தெரியுமா? அம்மாவை எடுத்து பேச மாட்டேன், தங்கச்சி கிட்ட சண்டை போட மாட்டேன், சரியா, ஃப்ரெண்ட அடிக்க மாட்டேன், இப்படி நிறைய எழுதக்கூடியதை எழுதி வைப்பேன். எழுதாதான் மனசுல வச்சுட்டு எப்படியாவது 2026 வந்துருச்சு, நல்லவனா வாழணும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். எவ்வளவு நாள் ஓடும்? ஒரு வாரம். மிஞ்சி போச்சுன்னா 10 நாள், 2 நாள், சரி, ஒரு நாள் அல்லது 2 நாள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவோம்? பழைய குருடி கதவை தரடின்னு ஒரு பழமொழி. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை வட்டி முதலமா என்ன செஞ்சிருவோம்? பரவாயில்ல, திருப்பி 2027 வரும், 2020, இப்படியே லைஃப் என்ன செய்ய ஓடும். அப்போ நான் தீர்மானம் பண்ணி பாக்குறேன், என்னால வாழ முடியும். ஏன் என்ன பிரச்சனை? 2 வசனங்கள் பார்க்கலாம். ஒண்ணு யோவான் 8வது அதிகாரம் 34 வசனம். யோவான் 8:34. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். யோவான் 8:34. ஜான் 8:34. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இங்க உட்கார்ந்து நம்ம லைஃப் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? ஆசையா சந்தோஷத்துக்காக ஆரம்பிச்ச அநேக காரியங்கள எனக்கு அது ஆசையா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த காரியங்கள்லாம் பார்க்கணும்னு கிடையாது. நீ என்ஜாய் பண்ண மாப்பிள்ளன்னு சொல்லி கொடுத்த ஒரு சில வெப்சைட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நாள் ஆக ஆக என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு தம்பி சொன்னான், என்ன சொன்னா, இப்படி படங்களையே பார்த்துட்டு இருக்கிறதால யாரையுமே என்னால தூய்மையா பார்க்க முடியல, என்னுடைய பாடத்தை படிக்க முடியல. ஐ ஆம் ஃபீலிங் கில்ட்டி, ஐ ஆம் ஃபீலிங் ஷேம்ஃபுல். உட்கார்ந்து உன்னுடைய லைஃப் எப்படி இருக்கு யோசிச்சு. அப்பா அம்மா என்னை பத்தி நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரியலா நான் எப்படி வாழ்கிறேன் என்பது எனக்கும் கடவுளுக்கும் நல்லா தெரியும். என் ஸ்ட்ரகிள் என்னுடைய வீட்டுல இருக்க பினான்சியல் ஸ்ட்ரகிள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம் நீங்க சொல்லுவோம். கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். அதனால நான் உணராம பேசல. ஆனால் இது எல்லாவற்றை விட நம்மை பாதிக்கக்கூடிய காரியம், ஐயோ நான் இதை செய்யறேனே, ஏன் செய்யறேன், என்னால செய்யாம இருக்க முடியல. அந்த மொபைல் போனை கொஞ்சம் வாங்கி கொஞ்ச நேரம் வச்சா நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. தெரியுமா? காதுல 24 hours ஹெட்போன், ப்ளூடூத்ல, ஏர்பட்ல பாட்டு ஓடிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் நிறுத்தி அமைதியா வச்சா என் மனசாட்சி என்ன குத்துது. நீயா நீயா நீயா. உள்ளத்துல என்ன இல்ல, சந்தோஷம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு. தனியா உட்காந்தா என்னுடைய மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அடிக்கடி யோசிக்கிறேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கை வெளியரங்கம்னா என்ன ஆகும்ன்ற பயம் என்ன போட்டு பாதிக்கும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கு.
அப்ப நான் ட்ரை பண்ணா வெளியே வந்துட முடியுமா? முடியாது. எரேமியா 13வது அதிகாரம் 23வது வசனம். எரேமியா 13:23 என்ன சொல்லுதுன்னா, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்வீர்கள் சொல்லி சொல்றார். எரேமியா 13, ஜெரேமியா 13:23. ரெண்டு உதாரணம் கடவுள் சொல்றாரு. எரேமியா 13:23. எத்தியோப்பியா எங்கமா இருக்கு? முடிச்சது, டைம் முடிய போகுது. எத்தியோப்பியா எங்க இருக்கு? ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. எத்தியோப்பியன்ஸ் நம்மளோட கருப்பா இருப்பாங்களா வெள்ளையா இருப்பாங்களா? நம்மளோட கருப்பா இருப்பாங்க. வெள்ளைக்காரங்க நம்ம என்ன சொல்லிடுவோம்? யூரோப்பியன்ஸ், அந்த அங்க உள்ளவங்க என்ன சொல்லிடுவோம்? அவங்களாம் யாரு? வெள்ளையர்களே வெளியேறுன்னு சொல்லிட்டு வெள்ளையர்கள் சொல்லி சொல்றோம். ஆப்பிரிக்கால உள்ளவங்க என்ன சொல்லிடுவோம்? அவங்களாம் யாரு? இவங்க வந்து மிஸ்டர் ஒயிட், அவங்களாம் யாரு? மிஸ்டர் பிளாக் அண்ட். நம்மளாம் யாரு? நாங்கெல்லாம் மாநிறம். மாநிறம்னா அர்த்தம் கருப்புலையும் சேர்க்க முடியாது, வெள்ளையிலையும் சேர்க்க முடியாது, நடுவு கலர்ல இருக்கும். சரியா? ஓகே. அது வந்து மெடிட்டரேனியன் அந்த இது இருக்கு இல்லையா, பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கலர் கருப்பா இருப்பாங்க. தள்ளி போக போக அவங்களுடைய கலர் மெலனின் பிக்மெண்ட் வந்து குறையும். ஒரு எத்தியோப்பியன் ஒரு ஆட் பாக்குறாரு. என்ன ஆட் பாக்குறாருன்னா, ஒரே வாரத்துல ஒரு யூரோப்பியன் மாதிரி அழகாயிடலாம், இந்த கிரீமை வாங்கி பூசினீங்கன்னா மாறிடலாம்னு சொல்லி ஆட் பாக்குறாங்க. ஆட் நிறைய வருது இல்ல. அமேசான் காடுகளில் பயன்படுத்தப்பட்ட இந்த எண்ணெயை வாங்கி பூசினீங்கன்னா அப்படியே பூசும் போதே என்ன முளைக்குமா? அதெல்லாம் முளைக்காது. புரியுதா? காலேஜ் படிக்கும்போது உங்களோட 10 படம் கூட முடியிருச்சு, அதுல 10ல இருக்கும் டைட் மட்டும் தான் தலையில இருக்கு, அது கூட குறைஞ்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் முளைக்குமா? முளைக்காது. அப்ப இந்த ஆடை பார்த்த உடனே வாங்கி அந்த ஃபேர் அண்ட் லவ்லியோ அல்லது ஏதோ ஒரு கிரீமை வந்து முகத்துல பூசுறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கலர் நம்ம கடவுள் கொடுத்த கிஃப்ட். கலர் வந்து வெள்ளையா இருக்கிறதோ கருப்பா இருக்கிறதோ தப்பே கிடையாது. சரியா? அதை நான் அக்செப்ட் பண்ண படிக்கணும். மற்றபடி அதுல என்னுடைய ஐடென்டிட்டி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இவன் ஒரு வாரம் அந்த கிரீமை போட்டதால வெள்ளைக்காரங்களா மாறிடுவாங்களா? மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. ஒரு ஒட்டக சிவிங்கி உடம்பு ஃபுல்லா புள்ளியா இருக்கு. இந்த ஒட்டக சிவிங்கி யோசிக்குது, என்னடா இந்த கலர் ட்ரெஸ்ஸே போடுறது எனக்கு பயங்கர மொனாட்டனியா இருக்கு, இந்த சோப் போட்டு குளிச்சா பிளைன் சுடிதார் மாதிரி மாறிடும்னு சொல்லி இந்த சோப் போட்டு குளிச்சா அது புள்ளி எல்லாம் போயிருமா? போகாது. ஒரு எத்தியோப்பிய ஆண் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை கல்யாணம் பண்ணா பிறக்கிற குழந்தை என்ன கலர்ல தான் இருக்கும்? அதுவும் கருப்பா தான். ஒரு ஒட்டக செவிங்கி குட்டி போட்டுச்சுன்னா அது குட்டிக்கு என்னதான் இருக்காது, புள்ளி இருக்கதான். இது ரெண்டும் நடக்குமா? நடக்காது. இது ரெண்டும் நடந்துச்சுன்னா தப்பு செய்ய படிச்ச நம்ம நல்லவங்களால் மாற முடியும். தட் இஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள். நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம்ல, எத்தனையோ ட்ரை பண்ணி பாக்குறோம்ல, என்னாலே முடியாதுன்னு சொல்லி கடவுள் தெளிவா சொல்றாரு. அதனாலதான் மனிதனாலே தன்னை மாற்றிக்கொள்ள முடியாதபடினால கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டு காரியங்களை தான் ஒன்னா படிச்சிருக்கோம். ஒண்ணு, நான் பாவி. நான் பாவி. என்னைக்காவது உன் லைஃப்ல நீ பாவின்றத உணர்ந்திருக்கியா? பாவிகளுக்கு தான் ரட்சிப்பு தேவை. ரெண்டாவது, என்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நீ முயற்சி எடுத்து பார்த்திருக்கியா? என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால முடியாது. நான் வந்து ஆதித்யநாத் காலேஜ்ல படிக்கும் போது என் கூட ஒருத்தன் படிச்சான். அவன் வந்து கிளாஸ்ல பயங்கர பிரில்லியன்ட், கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ஸ்மோக்கிங் அப்பவே உண்டு. நான் 80sல சொல்றேன். ஸ்மோக்கிங் உண்டு, எல்லா தப்பும் உண்டு. அவன் என்ன பார்த்து கேட்டிருக்கேன், ஏன்டா இப்படி உடம்ப கெடுத்து அப்படியே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும் அவனை பாக்குறேன். பட் பயங்கர நல்லா படிக்கும், எல்லா கெட்ட பழக்கமும் உண்டு. இதை ஒண்ணு இதெல்லாம் மாத்திக்கலாம்டா, ஏன்டா உடம்ப கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் நினைச்சா ராஜபாலன் மாத்திருவேன். நான் எம்ஃபில் படிக்கும் போது அவன் டாக்டரேட் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவன் மறுபடியும் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. எப்படியா இருக்கேன்? நல்லா இருக்கேன்டா, இங்க வர இந்த ஏரியாவில் ரிசர்ச் எடுத்திருக்கிறேன், யாருமே எடுக்காதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். சார் நான் எப்படி இருக்கிற, விட்டுட்டியா எல்லாத்தையும்? பதிலே வரல. ராஜபாலன் ட்ரை பண்ற, என்ன செய்யல, என்னால வெளியே வர முடியவில்லை. இதான் மனிதனுடைய போராட்டம். இங்க உட்காந்து உன்னுடைய லைஃப் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு. அப்படி இருக்கும்போது நான் இந்த உலகத்துல மறித்து போவேனானால், கண்ணை மூடுவேனானா நரகத்துல தள்ளப்படுவேன். இத பார்த்த அன்புள்ள ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீயும் நானும் செய்த பாவத்துக்காக, பாவமே இல்லாத அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக நான் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இப்பதான் நம்ம குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாம் முடிச்சு வந்திருக்கோம். நல்லா தெரியும் உங்களுக்கு. 53வது அதிகாரம் ஏசாயா தான் சொல்லுது. 53வது அதிகாரம் 5வது 6வது வசனம். ஏசாயா 53:5-6. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. சேவியர், சேவியர் என்ற வார்த்தைக்கு நான் செஞ்ச தப்புக்காக
என்னுடைய தவறிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். அதான் சரி. 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? 53:6, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி விலகி போனோம், அவர் கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் மீது விழப்பண்ணினார். அந்த வசனம் தான் இருக்கா? வேற வசனம் இருக்கா? ஓகே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. 2 காரியம் பார்த்தோம். ஒண்ணு, நான் பாவி, இந்த பாவத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது, ஆனா பாவத்துக்காக உயிர் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன கேள்வின்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் எப்படி ரட்சிக்கப்படுறது? எதுக்காக இதை எவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணா அடிக்கடி யோசிக்கிறோம். எனக்கு ரட்சிப்பு தேவையில்லை. நான் யோசிச்சிருக்கேன். நான் என்னுடைய சர்ச் கொயர்ல உண்டு. எங்க வீட்டுல காலையில ஃபேமிலி பிரேயர் நடக்கும், நைட் ஃபேமிலி பிரேயர் நடக்கும். நான் ஃபேமிலி பிரேயர் அம்மா கொன்னுருவாங்க லிட்டரலா. எத்தனை வயசோ அத்தனை வருஷம் ஒப்பிக்கணும். வீட்டுல சினிமா பாட்டு வீட்டுல கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சினிமா பாட்டு பாடினதே கிடையாது. ஒரு நாள் மூத்தவங்களையும் அண்ணன் அக்கான்னு தான் கூப்பிடணும். அப்படிதான் வீட்டுல வளர்க்கப்பட்டேன். சண்டே ஆச்சுன்னா சங்கீதத்தை ஃபுல்லாத்தையும் படிச்சு ஒப்பிக்கலாம். நான் 5th படிக்கும் போது நாசரேத்னு ஒரு இடம் இருக்கு திருநெல்வேலியில. அந்த திருநெல்வேலி நாசரேத் டயசிஸ் உடைய கத்தீட்ரல் இருக்கு. அந்த சர்ச்சில் தான் நான் இருந்தேன். பக்கத்துல இருக்க பையன்கிட்ட பேசினா எங்க அம்மா அந்த பக்கத்துல வந்து ஓங்கி நட்டுன்னு சொல்லி சர்ச்சில் கொட்டு விடுவாங்க. அப்படிதான் வளர்க்கப்பட்டேன். நானும் திரும்ப நினைச்சேன், நான் ரொம்ப நல்ல பையன், அதனால எனக்கு இந்த ரட்சிப்பு எல்லாம் தேவையில்லை, நான் ரொம்ப நல்ல பையன், நான் சுமக் பண்ணதில்லை, தண்ணி அடிச்சது இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன். ஆகவே கடவுள் பரலோகத்துக்கு கூப்பிட்டாலும் நான் தான் முதல்ல போயிடலாம்னு சொல்லி என்ன நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு மீட்டிங்ல தான் சொன்னாங்க, நீ பாவி, எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் கடவுளுடைய பார்வையிலே உலகத்தில் இருக்க எல்லாருமே பாவி. நானே தான் உணர்ந்தேன் நம்பி தங்கச்சி, என்னால முடியாது. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவனா இருந்தாலும் உள்ள அந்தரங்கத்துல நான் யாருன்றதை உணர்ந்து இவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்திருக்கேனே, என்ன மாற்ற முடியலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ரட்சகர் தேவை என்பதை உணர்ந்து கொண்டேன். சரி, அவர் கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சுருக்கமா 3 காரியங்களை பார்க்கணும். ஒண்ணு, accept that you are a sinner. accept that you are a sinner. நீ பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு நான் தப்பு பண்ணிருக்கேன்றதை நம்ம லைஃப்ல ஒத்துக்கிட்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அதான் பாவ அறிக்கை சொல்றோம்ல, இங்க உள்ள ரைசிஸ்ல உண்டு இல்ல தம்பி, பொதுவான பாவ அறிக்கை. செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லைன்னு சொல்லி சொல்றோம்ல. தட் இஸ் a common confession. பொதுவான ஸ்தோத்திர ஜெபம் மாதிரி பொதுவான பாவ அறிக்கை. ஆனா கேள்வி என்னன்னா, உன் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பது தவறு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் இதெல்லாம் செய்யறதால நல்லா தான் இருக்கிறேன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நாளைக்கு உயிரோடு போடுறதுக்கு எந்த காரணமே கிடையாது. ஆண்டவரே நான் பாவி, நான் அப்படியே ஒத்துக்கொள்றேன். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கு, நான் அதுக்குள்ள போல. 2 பேர் ஜெபம் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க. யார் யாரு? ஒருத்தர் வந்து பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரன். வாசிக்க வேண்டாம். லூக்கா 18:10-14. லூக்கா 18:10-14. லூக் 18:10-14. 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணும் போது ஒருத்தன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்றேன். ஆண்டவரே நான் என் கையில வர்ற எல்லா காசுலயும் நான் டைத் கொடுக்கறேன், தசம பாகத்தை நான் கொடுக்கறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன். என் பக்கத்துல ஒருத்தன் வந்து ஜெபம் பண்றாங்க, அவன மாதிரி நான் கெட்டவன் கிடையாது, அதனால உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சத்தமா ஜெபம் பண்றான். இன்னொருத்தன் தூரத்துல நிக்கிறான். என்ன நிக்கிறான்? அவன் யாரு? ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். என்ன தெரியுமா பண்றான்? பாவியாகிய என் மீது கிருபையாகன்னு சொல்லி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி பார்க்க துணியாமல் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவி, என்னை என்றால் மாற்ற முடியாத ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு கடவுள்கிட்ட கேட்கிறான். கடவுள் மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே கடவுள்கிட்ட வரணும் தம்பி தங்கச்சி. அதான் மனம் திரும்புதல்ன்றது. பாவத்தை விட்டு திரும்பி கடவுள் இடத்துல வர்றது. நான் என்னுடைய லைஃப்ல இருக்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இப்ப நீ செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தப்பெல்லாம் போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் சினிமாவுக்கு போனேன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அம்மா கிட்ட போனேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா அதே மாதிரி நான் திருச்செந்தூர் காலேஜுக்கு ட்ரெயின்ல போகும்போது என்னைக்கு காலேஜ் லீவ் விடுறாங்களோ பக்கத்துல ஆறுமுகநேரின்னு இடம் இருக்கு, நாசிரியத்துக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவுல. அங்க இறங்கி சினிமா பார்த்துட்டு வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும். சரியாடா சினிமாவுக்கு போன? ஆமாமா நான் போனேன். அப்பதான் யோசிச்சேன், சினிமா பார்க்க போனதை சொன்னாலே அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு. பட் நான் என்னெல்லாம் பண்ணேன்றது தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது.
உன்னுடைய நீ செய்யக்கூடிய தவறுகள், நான் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது. தம்பி தங்கச்சி, இங்க இருக்க எத்தனை பேர் நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட் சொல்ல முடியும்? கை தூங்க பார்க்கலாம். சொன்னாரு சொன்னீங்க மனுஷனாடான்றோம், மனுஷியான்றோம். அநேக நேரங்கள்ல அவர்களுக்கு தெரியாத மறைமுகமான பக்குவம் எங்க ஒண்ணு இருக்கு. ஆனா ஆண்டவர் எடுத்துமா சொல்றாரு, என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. கம் ஆஸ் யூ ஆர். ஆண்டவரே நான் பாவியா நான் வரேன். இன்னைக்கு காலையில் நக்கள் சொன்னாங்க, நான் பாவின்றத உணர்றேன், என் லைஃப்ல எவ்வளோ தாறுமாறான காரியங்கள் இருக்கு, எல்லாத்தையும் இடத்துல சொல்லி என்னை அறிக்கையிடுறேன். அக்செப்ட் தட் யூ ஆர் எ சின்னர், கன்ஃபஸ் யுவர் சின்ஸ். ஒரு லைஃப்ல அப்படி அறிக்கையிட்டா ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வார். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த 17 வயசுல பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ நான் ஏற்றுக்கொண்டதால சொல்றேன். ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்கேன், என் நிலைமை இப்படிதான் இருக்கு, யார்ட்டையுமே சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையை சொல்ல என்ன மன்னியும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கும்போது 1 யோவான் 1 ஜான் 1:7 எல்லாத்தையும் மன்னிப்பாரா? நண்பர்கள் மன்னிக்க முடியாதத, பெற்றோர் மன்னிக்க முடியாத, உடனே மன்னிக்க முடியல, என்ன நான் மன்னிக்கவே முடியல நம்ம சொல்லுவோம்ல, லைஃப முடிச்சிடணும்னு நினைக்கிறாள், அவர் மன்னிப்பார். முதல் படி பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் அறிக்கிறது. லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கலாம், அந்த இன்னைக்கு இந்த நாள் முடிஞ்சு போறதுக்குள்ள ஏதாவது ஒரு டைம் 5 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் யோசிக்கிறேன். முதல் படி நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அவரிடத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது, பிலீவ் தட் ஹி இஸ் a savior. பிலீவ் தட் ஹி இஸ் a savior. அவர் இரட்சகர் என்பதை நம்ப வேண்டும். யோவான் 1:12. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? பாவத்தை அறிக்கையிடுறதோடு நின்றுறோம். அது ரட்சிப்பு கிடையாது. அவர் இரட்சகர் என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். என்ன நம்ப வேண்டும்? ஆண்டவரே என்ன என்னால மாற்ற முடியாது, ஆனா நீங்க எனக்குள்ள வந்து என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் அவர் ரட்சிக்கப்படும். Accept that you are a sinner. Second, believe that he is a savior. ஒரு சின்ன கதை சொன்னா போயும். ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு நாட்டி பாய் பயங்கர சேட்டை பண்ணுவோம். டீச்சர் அந்த பக்கம் திரும்புறக்குள்ள பக்கத்துல இருக்க பிள்ளையுடைய அந்த கலரிங் புக் எடுத்து திருப்பி வச்சிடும். பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையுடைய முடியை பிடிச்சு எடுத்துரும். மேல ஏறி அங்கிருந்து டம்முன்னு குதிப்போம். இவனை வச்சு பெரிய பாடா இருந்துச்சு. சின்ன பையன். சண்டே ஸ்கூல் அக்கா சின்சியரா அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்தான், திடீர்னு வந்துட்டு, அக்கா நீங்க ரொம்ப நல்லா அக்கா, சரிடா சொல்றாங்க, நீங்க அழகா பாட்டு சொல்லி தருவீங்க, அழகா கதை சொல்லி தருவீங்க, அழகா கலரிங்லாம் சொல்லி தருவீங்க, ஆனா நான் ரொம்ப நாட்டி பாய் அக்கா, நான் வந்தாலே கிளாஸுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒண்ணு செய்வோம் அக்கா, ஒரு டீல் அக்கா. என்ன டீல்றான்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப நல்ல அக்காவாகிய நீங்க, கடவுளுக்கு பயந்த நீங்க என் உள்ளத்துக்குள்ள வந்துருங்க, நானும் எப்படி மாறிடுவேன், உங்களை போல மாறிடுவேன். That was a childish prayer, but பயங்கர டீப் ட்ரூத் இருக்கு. ஆண்டவர் எடுத்துமா சொல்றாரு, நம்ம பாவிகள் தான், நம்ம கெட்டவங்க தான், நான் கோபக்காரன் தான், நான் சுத்தம் தான், என்னால அனைவரும் விட முடியல. ஆனால் அவரை விசுவாசித்து அவருக்கு என்னுடைய உள்ளத்துல இடம் கொடுக்கும் போது அவர் வந்து என்னை ரட்சிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சிருக்க தம்பி தங்கச்சி, நாட் ட்ரைங், உன்னை நீ மாற்ற முடியாது, என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது. ஆனா ஆண்டவரே நான் பாவிதான், ஆனால் நீர் எனக்காக உயிர் கொடுத்தவர், உயிரோடு இருந்த ரட்சகர் என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து என்னை கழுவி என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் சொல்லி இதயத்தை திறந்து உள்ளத்துல இடம் கொடுத்தா அவர் வந்து என்னை மாற்றுகிறார். தம்பிதான் இயேசு கிறிஸ்துவே யோவான் அதிகாரத்துல மறுபடியும் பிறக்கிறது. சால்வேஷனுக்கு பல்வேறு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவது, கமிட் யுவர் செல்ஃப் டோட்டலி, அவருடைய கையில ஃபுல்லா கொடுத்து. பைபிள்ல உதாரணம் இருக்கா? இருக்கு. யோவான் 3வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு போதகர், இஸ்ரவேல்ல போதகராக ஒரு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தா மறுபடியும் பிறந்துருவேன். அந்த நிக்கோதேமு பின்னாடி சிலுவையில இருந்து ஆண்டவருடைய பாடி இறக்கும் போது இவர் தான் கிறிஸ்துன்றத தைரியமா சொல்றாரு. யோவான் 4வது அதிகாரத்துல 5 பேரோடு ஒரு பெண் வாழ்ந்து விட்டு 6வது நபரோடு வாழ்ந்து இருந்தார். லைஃப் கேவலமான வாழ்க்கை, சமாரிய பெண்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்திச்ச உடனே என்னமா சொல்ற, இவரே உலக ரட்சகர்னு போய் சொல்ற. விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டாங்க, கல்லறிஞ்சு கொல்லுன்ற ஆண்டவர் சொல்ற, இனி போ பாவம் செய்யாதேன்ற. லைஃபே டோட்டலா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல கிறிஸ்தவங்களை கொலை செய்யணும்னு யோசித்த சவுல் இயேசு கிறிஸ்து சந்திச்ச உடனே சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். விளைவு என்ன தெரியுமா தம்பி தங்கச்சி, கிறிஸ்தவத்துக்கு எதிரான அந்த சவுல் ரட்சிக்கப்பட்டபடியினாலே பைபிள்ல 13 நிருபங்கள் எழுதியிருக்கார். அவர் மூலமாக அத்தனை திருச்சபைகள் உருவாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த ரட்சிக்கப்படுறதோட ஏதோ பயங்கரமான ஒரு காரியம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த சாப்பலுக்கு வெளியே நான் நிக்கிறேன். நிக்கும் போது ஆர்த்தர் அண்ணன் சொல்றாங்க, அண்ணே உள்ள வாங்கன்ற. நான் உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும், உள்ள வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனா வந்துடுறேன். ஐ வில் பி இன்சைட் தி சர்ச். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், எங்க இருப்பேன், வெளியே தான் இருப்பேன். நான் சொல்றேன், தம்பி நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? இங்க உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி வரணுமா? இல்ல. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறேன். தம்பி தங்கச்சி, நீ யோசிக்கிற, என் பொய்யெல்லாம் விட்டுட்டு அசுத்தத்தெல்லாம் விட்டுட்டு வரணும், நடக்காது. 10 சிகரெட் குடிக்கிறேன்னா 8 சிகரெட் ஆக்கி 7 சிகரெட் ஆக்கி 1 சிகரெட் அதுக்கு சொல்லி போயிடும். ஆண்டவர் எழுதுனா சொல்றார், கம் ஆஸ் யூ ஆர். சால்வேஷன் இஸ் ஃப்ரீ. நான் உனக்கு இலவசமா கொடுக்குறேன், நித்திய ஜீவனை கொடுக்குறேன், ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை கொடுக்குறேன், பாவத்து மேல விடுதலையை கொடுக்குறேன். அதான் சால்வேஷன். தம்பி தங்கச்சி, 3 காரியங்கள் பார்க்கணும். ஏ அக்செப்ட் தட் யூ ஆர் நான் அப்படிதான் இருக்கேன், இதையெல்லாம் ஒத்துக்கும். நான் நல்லவெல்லாம் கிடையாது, நான் இப்படிதான் இருக்கேன். கிறிஸ்டியன் சொன்னாலும் நான் இப்படிதான் இருக்கிறேன், சர்ச்சுக்கு போனாலும் இப்படிதான் இருக்கிறேன், கோயில்ல இருந்தாலும் இப்படிதான் இருக்கிறேன், ஊழியத்துல ஈடுபட்டாலும் நான் இப்படிதான் இருக்கேன். மன்னியும் மன்னிப்பாரா? மன்னிப்பார். 2வது, பிலீவ் தட் ஹி இஸ் a savior. ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க எனக்குள்ள வந்து என்னை மாற்றுங்க. 3வது, கமிட் யுவர் செல்ஃப் டோட்டலி. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை முழுசுமா உங்க கையில கொடுக்குறேன், நீர் மாற்றும் சொல்லி கொடுத்தோம்னா அவர் மாட்டுவார். தம்பி தனிச்சு, திருச்செந்தூர் ஆயத்தனார் காலேஜில் படிக்கும்போது அடிக்கடி யோசிச்சிருக்கேன், வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, பக்கத்துல கடல் இருக்கு, அதுல விழுந்து செத்து போயிடலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதை நினைக்கிறேன், உயிரோட இருக்கேன். தம்பி வாழ்க்கையில ஏறக்குறைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 இயர்ஸ் ஆக போகுது. ஒரு நாள் நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா வச்சிருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றக்கூடாது. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி ஒரு நிமிஷம் மட்டும் யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடுறது டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக. கண்ணை மூடி ஒரு நிமிடம் மனசுல ஜெபம் பண்ணு. தயவுசெய்து கண்ணை மூடி இருக்கலாம், அதான் கண்ணை மூடிக்கலாம். Salvation is free. ரட்சிப்பு இலவசமானது. வாழக்கூடிய தேசத்துல பாவ மன்னிப்புக்காக மக்கள் கால் கடுக்க நடந்த எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்காங்களே தம்பி தங்கச்சி. ஆனால் உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நான் பாவி. I am a sinner. By birth I am a sinner. By deeds I am a sinner. பிறப்பின் அடிப்படையில் நான் பாவி, செயலின் அடிப்படையில் நான் பாவி. என்னைக்காவது உணர்ந்திருக்கியா தம்பி? இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே நான் பாவிதான், ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வா என்று என்னை அழைத்தீர். வந்தேன் ஆண்டவரே, வந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஜெபம்லாம் கேட்கப்படுறதால நான் தேவனுடைய பிள்ளை நினைச்சிட்டேன், மன்னியும். என்ன நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நல்லா படிக்க உதவி செஞ்சிருக்கீங்க, நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கீங்க, அதனால நான் நல்லவன் நினைச்சேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் கெட்டவன், கெட்டவள், கெட்டவள். யாரிடத்திலுமே சொல்ல முடியாத என்னுடைய வாழ்க்கையின் தடுமாற்றங்களை உங்களுக்கு சொல்றேன். இங்க நான் உட்கார்ந்துருக்கேன், வெளியே சந்தோஷமா இருக்கிறேன், உள்ளத்துல அவ்வளவு வேதனைகளோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கில்ட்டோட உட்கார்ந்து இருக்கேன். குற்ற மனசாட்சி என்னை கொல்லுகிறது ஆண்டவரே, என்னை மன்னியும், மன்னியும். ரத்தத்தினாலே என்னை கழுவும் ஐயா, கழுவும். மன்னிப்பாரா? இத்தனை தப்பு பண்ணிருக்கேன், மன்னிப்பாரான்னு சொல்லி பிசாசு சொல்லுவான். கர்த்தர் சொல்ற, நான் மன்னிப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்? உன்னுடைய பாவத்துக்காக நீ அடைய வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய மகனே, மகளே, I died for you. ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, என்னை மன்னியும்.
என்னாலே நல்லவனாக மாற முடியாது, வாழ முடியாது. எனக்குள்ளே வாங்க ஆண்டவரே, நீ ரட்சகர், பாவத்தை மன்னிக்கக்கூடிய, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ரட்சகர், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகர். இதை நம்புகிறேன் ஆண்டவரே, மனப்பூர்வமாக நம்புகிறேன். இதை நம்பி என்னுடைய உள்ளத்தை திறந்து உமக்கு இடம் கொடுக்க என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்திருக்க ஆண்டவரே. இந்த பையன் சொன்னால, அக்கா நீங்க காட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் உங்களை மாதிரி மாறிடுவேன் இல்லக்கா. ஆண்டவரே, நீங்க உள்ளத்துக்குள்ள வந்திருக்க, என்னை உண்மை போல மாற்றும் என்று கமிட் டோட்டலி இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஃபுல்லா இடத்துல கொடுக்குறேன். லைஃப் கெட்டு போச்சு. லைஃப் எப்படி ஆல்டர் பண்றதுன்னு தெரியல. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாயாக. அவர் உதவி செய்வார், மாற்றுவார். மனசுல ஜெபம் பண்ணி தம்பி தங்கச்சி, ஆண்டவரே என்னை மன்னியோ, ஆண்டவரே என்னை கழுவோ, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ரட்சகன் நம்புறேன். என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாற்றும் என்று அர்ப்பணிப்பாயானால் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனசுல ஜெபம் பண்ணுவியாமா? அன்கள் எனக்காகவும் பிரேயர் பண்ணிக்கிறேங்க, இவரை என்னுடைய வாழ்க்கையின் ரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய தங்கச்சிமார் தம்பிமார் உங்க கையை தூக்கிட்டு கீழே போடலாம். ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கண்ணு மூடி இருக்கலாம், எல்லாரும் கண்ணு மூடி இருக்கலாம். நீ மனசுல கண்டிப்பா ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள், வேலை இது. மனசுல ஜெபம் பண்ணுங்க. யாரையும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். திஸ் இஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் காட் அண்ட் யுவர் செல்ஃப். கடவுளுக்கும் உனக்கு இடையில உள்ள தீர்மானம் தம்பி தங்கச்சி. யாரையும் கட்டாயப்படுத்தி அவர் மாற்ற மாட்டார். நீ வாய்ப்பு கொடுப்பாயானால் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நாளின் காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், அக்கிரமக்காரராய் இருக்கையில் எங்களை தேடி வந்தீர. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது. நாங்கள் சத்துருக்களாய் இருக்கையில், நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், நாங்கள் துன்மார்க்கராய் இருக்கையில் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் உயிரை கொடுத்தீர. உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த அன்புக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த தம்பி தங்கையெல்லாம் தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறார்களோ, நீர் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி நீர் கழுவுகிற கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக மரித்தவர், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவர், எங்களுடைய ரட்சகர் என்பதை நம்பி யார் யாரெல்லாம் தன்னுடைய இதயத்தை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தீர்மானம் எடுக்க போராடக்கூடிய தம்பிமார் தங்கைமார் உண்டு ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வாலிபர் கூடையில வந்திருக்கிற எந்த ஒரு தம்பியும் தங்கையும் தீர்மானம் எடுக்காதபடிக்கு திரும்பி சென்று விடாதபடி காத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் செயல்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே மறக்க முடியாத நாளாக அமைய கிருபை தாரும். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேங்க்யூ வெரி மச். கொடுத்த டைமோட ரொம்ப நேரம் முயற்சி நினைக்கிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ சார்.